அச்சீவ்மெண்ட் எதுன்னா முழுசா உருவாகணும். அந்த முழுசா உருவாகிறதுக்கு அவ்வளவு சாமானியமாக இங்க இருக்கிற சூழல் விடாது, நம்ம உடலும் விடாது. இதுதான் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கிறான். இவனுக்குள்ள ஒரு சின்ன அலைவரிசையை நான் கொளுத்து போட்டிருக்கேன், ஒரு நாள் இவன் நிலவா மாறுவான், அப்ப வருவாங்க பாருங்க ஒரு கூட்டம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவார். அப்படின்னா அதுதான் தீட்சை என்பது. என்னன்னா பொருள் இல்லை, சுவாசத்திலிருந்து இருக்கிற ஒரு உயர்ந்த ஆற்றல், அந்த தான் கொடுக்கறது. அது வளரும். இப்போ உங்களுக்குள்ள தியானத்துக்குள்ள ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அதை உங்க அம்மா கிட்ட சொன்னா உணர முடியாது, அதை உங்க அப்பா கிட்ட சொன்னா உணர முடியாது, அதோடைய சென்சேஷன் அவங்களுக்கு புரியாது. இப்போ எந்த யோகியும் பார்த்தீங்கன்னா இயல்பாக அம்மா கொஞ்சி, அப்பா கொஞ்சி, அண்ணன் கொஞ்சி, உறவு கொஞ்சி எல்லாம் யோகி ஆகல. எல்லா பேரும் திட்டி தீர்த்து காரி துப்பி அதுக்கப்புறம் அவன் நொந்து நூலாகி தான் வந்து யோகி ஆயிருக்கான். ஒரு யோகி கிட்ட வந்து ஒரு 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 ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போய், ஆசீர்வாதங்கிறது ஒரு பொருள், அந்த பொருளை உங்களுக்கு கையில கொடுத்தா பொருளா வச்சிருப்பீங்க, அந்த பொருளை நாங்கள் காற்றா கொடுத்துருப்போம், அதனால உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது, உணர முடியாது. ஆனால் அது உள்ள இருக்கும். அதை தொலைச்சிடாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து தவம் பண்ற ஒவ்வொருத்தருடையது. அதுக்காக தான் அதுக்கு பேர் வந்து கனல்வாங்க. கனல்னா இருக்கிற காற்றுல கொஞ்சம் நெருப்புத்தன்மையான ஒரு செயல், அதை உள்ள வந்து செலுத்தி விட்டுட்டோம்னா ஒரு மனிதனுக்கு அது ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் தவம் பண்ண போகணும். அப்போ போகும்போது அதை செய்ய விடாமல் நிறைய இடையூறுகள் வரும். அப்போ அந்த இடையூறுகள்லையும் கடந்து ஒருத்தன் ஒரு பெரிய வேலையை செய்யணும். அதுதான் பெரிய சவாலான காரியம். ஒரே அலைக்குள்ள அப்ப சொல்ற மாதிரி வந்து ஒரே அலைக்குள்ள அவங்க இல்ல ஒரு எல்லாத்துக்குள்ளயும் ஒரு அலைன்மெண்ட் இருக்கு. ஒரே நேரத்துக்குள்ள 4 பேரும் ஒரே அலைன்மெண்ட்லயும் நிற்பாங்க. இப்ப சிவத்தன்மைக்குள்ள வரணும்னா 4 பேர் ஒரே அலைன்மெண்ட்ல வந்துடுவாங்க. அதே பார்வதி தன்மைக்குள்ள போனா அந்த 4 பேரும் பார்வதி தன்மைக்குள்ள போனாதான் அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ள இருப்பாங்க. அப்ப ஆனா அவங்களுடைய அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அலைவரிசையில இருப்பாங்க. இப்ப நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பல்வேறுபட்ட அலைவரிசைகள் இருக்கு. அந்த அலைவரிசைகளை அந்தந்த காலகட்டத்துல நமக்கு உணர்த்தப்படும். அப்படித்தான் அதை நம்ம கடந்து போகணும். அது இந்த ஒரு நூற்றுக்கணக்கான அலைவரிசைகளை ஒரு மனிதன் கடக்கப்படணும். அப்படிதான் அது ஒரு செயல். முதல் முறையா ஒருத்தர் என்னை சந்திக்க வர்றாருன்னா அவருக்கு ஒன்று கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். இப்ப நான் ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பேன். பொசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஒரு அலைவரிசையில இருப்பேன். இப்ப என்னுடைய அலைவரிசையிலிருந்து அந்த முழு செயலை எடுத்து கொடுத்தா தாங்க மாட்டாங்க. அப்ப அதிலிருந்து அந்த அலைவரிசையை வேற ஃபார்முலாவுக்கு மாத்தி கொஞ்சம் குறைச்சு வேற மாதிரி தான் அதை கொடுக்கணும். அவங்க அடுத்தது அந்த அலைவரிசை என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட போய் அது வளர தொடங்கும். அவங்க தியானம் பண்ண 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 அந்த அலைவரிசை என்ன பண்ணிருன்னா ஒரு செடியை எடுத்துட்டு போற மாதிரி தான், ஒரு விதையை எடுத்துட்டு போற மாதிரி தான். ஒரு குரு என்ன பண்றாருன்னா ஒரு அலைவரிசை தர்றாரு. அந்த அலைவரிசை வளர தொடங்கும் போது அதோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஒரிஜினலா பெருசா வளர்ந்துருக்குல்ல, இது மாதிரி வளரக்கூடியது. அது இப்ப முதல் வித்தை மட்டும் கையில கொடுத்துரும். அப்ப அது உருவாகும். அது உருவாகி அதோடைய அச்சீவ்மெண்ட் எதுன்னா முழுசா உருவாகணும். அந்த முழுசா உருவாகிறதுக்கு அவ்வளவு சாமானியமாக இங்க இருக்கிற சூழல் விடாது, நம்ம உடலும் விடாது. இதுதான் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கிறான். புரியுதுங்களா? இப்ப என்னை ஒருத்தர் சந்திச்சார். அவரு என்கிட்ட ஒரு அலைவரிசையை கொடுத்தார். அப்ப நான் பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவிக்கிறேன். அந்த அலைவரிசை வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையோட போக்கு மாற்றப்படுது. அப்ப செயல் மாற்றப்படுது. அப்ப இந்த பிரிச்சுவலை நோக்கி ஒரு தேடுதல் இருக்கு. அந்த தீவிரம் எதுக்குன்னா, இந்த அலைவரிசை தீவிரமா வளர தொடங்குது. இந்த அலைவரிசை வளர தொடங்கும் போது என்ன பண்ணுதுன்னா, உறவுகள், குடும்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுது. இது வளர்றதுக்கு எந்த இடம் உகந்த இடமோ அதெல்லாம் அது தேர்ந்தெடுக்குது. இப்ப இதுக்கு உகந்த இடம் ஒரு பழனின்னு வச்சுங்களேன். என்ன இங்கிட்ட எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு பழனியில போய் உட்காந்துக்குது.
அந்த மாதிரி அது எப்படின்னா எனக்கே தோணுதுங்க, இங்க இருந்தா தான் நிம்மதியா இருக்கு, அங்க போனா சரியில்லை, அந்த மாதிரி தான் இயல்பா தான் பேச வைக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த அலைவரிசையோட வேலை தான் அது. அந்த அலைவரிசைங்கிறத முழுமை பெற்றதுக்கு அப்புறம் தான் ஒருத்தரால சொல்ல முடியும். ஒரு யோகி சொல்லுவார், இவன் என்னத்துக்காக இங்க படுத்து கிடக்குறாங்கிறது அவருக்கு தெரியும். இன்னைக்கு சும்மா படுத்து கிடக்குறான். சில பேர் சொல்லுவாங்க, இவன் சும்மா இன்னைக்கு படுத்து கிடக்குறான், நாளைக்கு பாருங்க இவனை பார்க்கறதுக்கு ஒரு நாடே படுத்து கிடக்கும் அப்படின்ட்டு போவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது அவனுடைய அலைவரிசை கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்குல்ல, யாருக்கும் தெரியாது. இவனுக்குள்ள ஒரு சின்ன அலைவரிசையை நான் கொளுத்து போட்டிருக்கேன். ஒரு நாள் இவன் நிலவா மாறுவான், அப்ப வருவாங்க பாருங்க ஒரு கூட்டம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவார். புரியுதுங்களா? அதுதான் அதோடைய செயல், அதோடைய வடிவம் அதுதான். அப்படிதான் எல்லா யோகிகளுக்குள்ளேயும் இருக்கிற ஹிஸ்டரி அதுதான். நமக்குள்ள இருக்கிறதா தான், உங்களுக்குள்ள இருக்கிறதா தான். நிறைய பேரால அதை தக்க வச்சு அடுத்த இடத்துக்கு போக முடியாத இருக்கிற சூழல் அது. அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அலைவரிசை குருக்கிட்டேருந்து வாங்கின அலைவரிசையை தொலைச்சிருவாங்க. இப்ப ஒரு கலையை பண்ணுங்க, ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒண்ணு பெற்றுக்கங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு காரணமே அதுதான். இந்த அலைவரிசையிலிருந்து வேற அலைவரிசையை வாங்கிட்டாங்கன்னா அந்த அலைவரிசை வேலை செய்யாது, இல்லைன்னா வெளியில போயிடும். புரியுதுங்களா? அப்ப இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை கூட தடுமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மாதிரிதான் நிறைய பேருடைய வாழ்க்கை தவறா போறதுக்கான நிறைய சூழல்கள் தியானத்துல நடந்துறது. தியானம் என்பது நிறைய பேர் அதான் சொன்னாங்கல்ல, நான் ஒரு விதை விதைத்து இருக்கிறேன் அப்படின்னா அதுதான். இப்ப தீட்சை என்பது என்னன்னா பொருள் இல்லை, சுவாசத்திலிருந்து இருக்கிற ஒரு ஒரு உயர்ந்த ஆற்றல், அந்த இதை கொடுக்கறது, அது வளரும். என் சொத்தை வந்து நிறைய பேத்துக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு யோகி சொல்லுவார். லட்சக்கணக்கான பேத்துக்கு கொடுத்துருக்கேன், அதுல ஒரு ஆயிரக்கணக்கான பேராச்சும் உருவாவான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் பெரிய யோகி ஆகிறானா இல்லையா, அவன் இன்னொரு ஆயிரக்கணக்கான பேத்துக்கு பரப்புவான், அதுல ஒரு குழந்தை உருவாயிரும் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். இப்போ அதுல ஒருத்தன் உருவாகி ஒரு வேலை செய்ய வரும்போது திருப்பி அவர் வருவாரு, வந்து உருவாகி இருக்கவனை பார்த்துட்டு என் குரு பரம்பரையில எவ்வளவு பேர் அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்காங்கிறத பார்ப்பார். பார்த்துட்டு இவன் மட்டும்தான் கொஞ்சம் ஃபைனல் ஆயிருக்கிறான் அப்படின்னு அவர் ஒரு ஃபைனலா ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவார். இந்த மாதிரி எல்லாம் நிகழுங்கள். இது வந்து பப்ளிக்கா இருக்கிற ஒரு பிராக்டிக்கல் லைஃபுக்குள்ள இருக்கிற ஒரு இயல்பான மனிதன்ட்ட இதை கடத்த முடியாது, புரிய வைக்க முடியாது, ஒரு டிஸ்கஷன் பண்ண முடியாது. ஒரு சயின்ஸா இதை வந்து ஆய்வு பண்ணி நம்ம உட்கார்ந்து பேசணும். இதை வந்து எப்படி புரிய வைப்பீங்க? நான் வந்து ஒரு செயல் கொடுத்துருக்கேன், அது வளரும் இப்படின்னு ஒரு இயல்பாக ஒரு ஒரு இல்லறத்தரசிக்கிட்டையோ ஒரு நார்மல் வாழ்க்கையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் புரிய வைக்க முடியுமா? இதை இயல்பா நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட முடியுமான்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அப்ப இதுக்குள்ளெல்லாம் ரொம்ப சென்சிவா ஒரு தனி மனிதன் தான் தனக்குள்ள உடம்புக்குள்ள தியானம் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப இது இன்னும் டெவலப் ஆகணும்னா நம்ம சரியான முறையில தியானம் பண்ணணுங்கிறத அவங்களுக்குள்ளதான் இருக்கு. இப்ப உங்களுக்குள்ள தியானத்துக்குள்ள ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அதை உங்க அம்மா கிட்ட சொன்னா உணர முடியாது, அது உங்க அப்பா கிட்ட சொன்னா உணர முடியாது, அதோடைய சென்சேஷன் அவங்களுக்கு புரியாது, அந்த உணர்வுகளை புரியாது, அந்த உணர்வு தன்மைகளை டிஸ்கஷனே பண்ண முடியாது. இப்போ இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, ஒரு குரு தேவைக்காக ஒரு தியானத்தை மேற்கொள்ற ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க அப்படிதான் நிறைய பேருக்கான ஒப்பீனியன் இருக்கு. ஒரு குரு தியானம் பண்ணி ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்றுறாரு, அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குங்க, இல்ல அவருக்கு ஏதோ ஒரு செயல் இருக்குங்க, அதுக்காக தான் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கூட நிறைய பேர்கிட்ட அந்த நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நினைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு டைம் கிடைக்கும் போது வர்றேன், ஒருவேளை ஒரு நல்ல குருன்னு ஃபேமஸ் ஆனா வர்றேன், இல்ல சில நபர்கள் பெரிய பெரிய ஆளு போனா நான் வர்றேன், இல்ல எனக்குள்ள ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு அவரையும் கூப்பிடட்டும் அப்ப வர்றேன், அப்படிலாம் டிஸ்கஷன் இருக்கு, இப்படிலாம் நடக்குது. அப்ப ஒரு மனிதன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் உயர்றதுக்கு அவன் வளர்றதுக்கான வாய்ப்பை அவனே தடை போட்டுக்கிறான். சக மனிதன் என்ன பண்றான், தன்னோட தாயோ தன்னுடைய மனைவியோ குழந்தைகளோ என்ன பண்ணுதுன்னா, பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஜீவன் வளர தொடங்குறத அவங்களே தடுத்து விட்டுறாங்க, அவங்களே அதை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறாங்க. இதெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ இப்படி வந்துரு, நீ இப்படி போயிரு, அப்படி போயிருந்தாங்க.
அது ஒரு மனிதனை ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டாக ஆக்கிது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது. இப்போ எந்த யோகியும் பார்த்தீங்கன்னா இயல்பாக அம்மா கொஞ்சி, அப்பா கொஞ்சி, அண்ணன் கொஞ்சி, உறவு கொஞ்சி எல்லாம் யோகி ஆகலை. எல்லா பேரும் திட்டி தீர்த்து காரி துப்பி அதுக்கப்புறம் அவன் நொந்து நூலாகி தான் வந்து யோகி ஆகியிருக்கான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவன் முழுமையா நிலவானதுக்கப்புறம் எவன் வேணா திட்டினானா அவனே முதல் வரிசையில் நின்று மாம்பழம் வாங்கிட்டு இருக்கான். புரியுதா? அது அவ என்னன்னா, எனக்கு தெரியலைங்க அவர் இப்படியெல்லாம் இருப்பாருன்னு, நானே பல முறை திட்டியிருக்கேன்னு அழுவாங்க. நானே பல முறை பேசியிருக்கேன், அவரை விமர்சனம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாது, அறியாமையில பண்ணிட்டேன், நான் என்ன பண்ண முடியும், சாமி என்ன மன்னிச்சிரும் அப்படின்ட்டுருவான். இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற உண்மையான ரகசியம். இந்த தியானத்தை பற்றி முழுமையாக ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த தியானத்தை 3 செயலாக நம்ம பிரித்து கொடுத்துருக்க தியானத்தை நீங்கள் முறைப்படி பண்ணணும். அதே மாதிரி இந்த தியானத்தை நம்மக்கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் ஊர்லேயோ உங்கள் பகுதிகளிலையோ தொடங்கி வைக்கணும். ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் நீங்கள் ஆர்வமாக யாராவது இருக்கிறாங்க, வர முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா உங்கள் பகுதியிலே வந்து அந்த தியானத்துக்கான நேரத்தில் நான் அந்த டைமிங்கில் தியானத்தையும் சொல்லி கொடுத்து அதை துவக்கி வச்சுட்டு வர்றேன். அது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். அப்படி யாராவது ஒரு செயலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரையும் உங்கள் அட்ரஸையும் நீங்கள் நம்ம யூடியூப்பில் இருக்கிற நம்பருக்கு பதிவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட எங்கெல்லாம் இந்த தவம் நடக்குதோ அங்கெல்லாம் கும்பமேளா நடக்கிறதாவே இருக்கும். இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஒரு நல்ல செயலாக மாறட்டும்.